அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்று வந்த வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அரசு அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தங்களை ஏதோ ஒரு வகையில் பிரயோகித்துக் கொண்டு வருகின்றது. அனுரகுமார திசாநாயக்க இவ்வளவு செயல்பாடுகள் இருப்பது போல் காட்டினாலும் கூட நிறைய புற சக்தி அழுத்தங்கள் இருப்பதை இப்பொழுது மெதுவாக உணரத் தொடங்கி இருக்கின்றார். நினைத்தது போல் எல்லா காரியங்களையும் இலகுவாக நகர்த்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார் என்று நம்புகிறேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அந்த திட்டம் தொடர்பாக நிறைய தடவைகள் பேசப்பட்டது. மீண்டும் கூட அங்கே போராட்டம் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக திருமலையில் இந்த முத்துநகர் பிரதேசத்தில் இந்தியாவின் காற்றாலை மின்சாரம் என்று சொல்லலாம், அல்லது அதனுடன் இணைந்த சோல மின் உற்பத்தி நிலையம், சூரிய சக்தியில் இயங்கும் மின்கலங்களை கொண்ட ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இந்தியா இலங்கையுடனான ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. அதே போல அதானி குழுமம் மன்னார். இப்போது அந்த முத்துநகர் பிரதேசத்தில் மக்கள் அதற்கு எதிர்ப்பாக கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அது மக்களின் விவசாய நிலங்களை இலங்கையின் துறைமுக அதிகார சபை அதனை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என்று கூறி எடுத்ததாகவும், இப்போது அங்கு அதனை அவர்கள் இந்திய நிறுவனத்திற்கு விற்பனை செய்திருப்பதாக அல்லது குத்தகைக்கு கொடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் அந்த மக்கள் இருபோக செயல் நெல் உற்பத்திகளை மேற்கொண்டு வந்ததாகவும், அங்கு குளங்கள் கூட புனரமைக்கப்படவில்லை என்று சொல்லியும், அதாவது திட்டமிட்ட முறையில் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கை அரிசியை கூட இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற இந்த நிலையில் இவ்வாறு விவசாய நிலங்களை, தமிழ் மக்களின் நிலங்களை அல்லது முஸ்லிம் மக்களின் நிலங்களை அபகரித்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதன் ஊடாக இலங்கை அரசு மேலும் மேலும் ஒரு என்னென்று சொல்வது, தனது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகரித்து செல்வதாகத்தான் முடியும். என்னென்று சொன்னால், இப்ப சோழ பேனலை பொறுத்தவரையில் அநேகமாக அது அமைக்கப்படுவது, நீங்கள் இந்த மேற்குலக நாடுகளில் பார்த்தீர்கள் சொன்னால் அநேகமாக அமைக்கப்படுவது வெறும் காணிகளில் தான். உண்மையில் ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் காணிகளில் இங்கு அவ்வாறு அமைக்கப்படுவதில்லை. இல்லாவிட்டால் கடற்பகுதியில் அவர்கள் அதனை அமைப்பார்கள், அல்லது தரைப்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் தான். அதாவது சில இடங்களில் விவசாயம் செய்ய முடியாத பிரதேசங்கள் இருக்கு, அவ்வாறான இடங்களில் தான் அமைப்பதுண்டு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மன்னார்ல பாத்தீங்கன்னு சொன்னால், மன்னாரிலும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அதானி குழுவினர் அமைக்க இருக்கின்றனர். அதே நேரம் அதற்கு எதிராகவும் இப்போது மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமைச்சரும் தலைவரும் அவர்தான், உபாலி சமரசிங்க. அவரை பொறுத்தவரையில் இந்த மக்களின் எதிர்ப்பை மீறி அமைக்கப்படுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிராக தாங்கள் தொடர்ந்து போராடுவதாக கூறியிருக்கிறார். இப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில், இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்ன உபாலி சமரசிங்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பது போல் அந்த திட்டங்களை வழங்கிவிட்டு பின்னர் அந்த திட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியும். அடுத்ததாக, அந்த திட்டங்களை ஏதோ ஒரு வகையில் சிக்கல் மிக்கதாக்க மாற்றுவதற்கு தமிழ் மக்களின் ஒரு என்று சொன்னால் சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் அல்லது விவசாயத்துக்கு பிரயோசனமான இடங்கள் அவற்றை வழங்குவதன் ஊடாக அதனை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டிவிடுவதாகத்தான் காணப்படுகின்றது. இதை இந்திய தரப்பு உண்மையில் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர்கள் இவ்வாறு நிலங்களை தெரிவு செய்யும் போது விவசாயமோ அல்லது சுற்றுச்சூழலோ பாதிக்காத வகையில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும்.
இப்போது இந்தியாவுக்கு இது இரண்டும் மிக சிக்கலான நிலையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் வந்து இப்போது இந்தியா வந்து காங்கிரஸ் காரநகர் துறைமுகத்தில் காரநகர் துறைமுகத்தில் வந்து இந்தியா இப்போது கப்பல் படகுகளை கட்டும் நிறுவனத்திற்கு தனது முதலீடுகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 290 மில்லியன் ரூபாய்களை இந்தியா முதலீடு செய்ய முற்பட்டு நிற்கின்றது. இப்ப இந்தியாவும் ஏதோ ஒரு வகையில் வடக்கு கிழக்கில் தனது ஆளுமையை தக்க வைக்க முற்பட்டு நிற்கின்றது. ஆனால் அதே சமயம் இலங்கை ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஒத்துழைப்பது போல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஏன் தமிழர் தரப்பு இது தொடர்பாக அவர்களோடு திட்டம் தொடர்பாக ஆராய்ந்து அதனுடைய சாதக பாதகமான நிலைமைகளை வழங்கி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது? ஒரு சில வேளைகளில் நீங்கள் பாருங்கள், இப்ப வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் பொருளாதார அபிவிருத்தி அறவே இல்லை, எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. அப்ப தமிழர்கள் நீங்கள் எவ்வளவு படித்தாலும் அவர்களுடைய காலில் போய் விழ வேண்டிய ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. இப்படியான சில திட்டங்களை இப்ப இந்தியா முன்னிலையில் நின்று செயற்படுத்தினாலும் ஏன் தமிழர்கள் இதில் ஈடுபட்டு அதற்கான சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன இதற்குத்தான் உண்மையில் தேவை என்றது அதிகாரம் ஒன்று தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக இலங்கை அரசும் இந்திய அரசும் இது தொடர்பாக பேசும்போது தமிழ் மக்களும் அதற்குள் உள்வாங்கப்பட வேண்டும். இவை இரண்டும் அங்கு நாங்கள் பல தடவைகள் அதனை கூறியிருக்கின்றோம். இப்ப தமிழர் தரப்பில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகார மட்டம் இருக்க வேண்டும், அல்லது அதிகாரம் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தை அல்லது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அந்த கிழக்கு மாகாணத்தில் இப்போது சிங்கள ஆளுநர் தான் முடிவெடுக்கும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தமிழ் ஆளுநர் இருந்தாலும் அவர் வந்து சுயாதீனமாக தமிழர் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதும் அது இலங்கையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இதற்காகத்தான் அதிகாரங்கள் வேண்டும் என்று கூறுவது. அந்த பிரதேச மக்களை புறந்தள்ளி விட்டு மேற்கொள்கின்ற எந்த நடவடிக்கையையும் வெற்றி பெறாது என்பதற்கு இந்தியாவுக்கு இப்ப கிட்டத்தட்ட 33 வருடங்களாக பிற்பாடு கூட இந்தியா அதனை உணரவில்லை என்றால் இந்தியாவுக்கும் அது தெரியும். இருந்த போதும் தமிழர்களுக்கு எந்தவித அதிகாரங்களும் கிடைத்துவிடக் கூடாது என்பதை ஒட்டுமொத்த தமிழ் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு தெரியும். இப்ப சிறியொரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தினூடாக ஒட்டுமொத்த தமிழ் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நேரமாக நீங்கள் பார்க்க. 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் மக்கள் உரிமைகள் தொடர்பாக மண், அந்த நாட்டுடைய பொருளாதாரம் இவையெல்லாம் பேசும் பொழுது நீங்கள் கூறுவது போல் தமிழ் மக்கள் அதிகாரத்தோடு பங்காளர்களாக இல்லை என்று சொன்னால் தொடர்ந்தும் இதே நிலைமை தான். அப்படின்றப்ப புதிதாக வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கின்றவர்களிடம் சில மாற்றங்கள் இருக்கிறதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்ற. அப்படி என்றால் இவர்கள் ஒரு தொடர் போராட்டம் ஒன்றை நடத்தி தமிழ் மக்களுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இவர்கள் முன்னின்று போராட வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல அனைத்துலக மட்டத்திலும் அவர் இந்த போராட்டங்கள், உதாரணமாக பிராந்திய மட்டத்தில் இப்ப சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அவர்களுடன் நேரடியாக தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். அப்ப மீண்டும் மீண்டும் அவர்களின் அழுத்தங்களுக்கு பயந்து கொண்டிருப்பதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. தெளிவாக கூற வேண்டும். இது ஒரு ஜனநாயக ரீதியாகத்தான் நீங்கள் கூறப்போகிறீர்கள். உண்மை. அப்ப ஜனநாயக ரீதியாக கூறும் போது இந்த பிரதேசங்கள் வந்து அந்தந்த மக்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. சிங்கள மக்களால் அல்ல, தமிழ் மக்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. தமிழ் மக்களுடன் இணைந்து இந்த ப்ராஜெக்டுகளை இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றால் இவ்வாறான தடைகள் எதுவும் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் இது சிங்கள அரச தரப்பு வந்து வேண்டுமென்றே தமிழ் மக்களின் ஒரு சென்சிட்டிவான விடயங்களில் கை வைக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய இடமாக இருக்கலாம், அல்லது ஒரு சுற்றுச்சூழலில் இப்ப மன்னாரை பொறுத்தவரையில் அந்த மன்னார் கடற்பகுதியில் வந்து அந்த கடற்பகுதி சீராயோடு அல்லது கடற்பகுதி பாரிய அனர்த்தத்துக்கு உட்படும் என்று கனிம மணலை அகழ்வதன் ஊடாக என்று கூட கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலைமைகளை அந்தந்த பிரதேசங்களுடன் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வுகளை கண்டு இப்ப சில விடயங்களில் அதற்குரிய சுற்றுப்புற சூழல் பாதிப்புகள் ஏற்படும் என்றால் அதற்கான தீர்வுகள் என்ன, அதற்கான மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பாக அவர்கள் விவாதித்து செய்வார்களாக இருந்தால் அதுக்கு காத்திரமாக என்னதாக இருக்கு. உண்மையில் வடக்கை கிழக்கை பொறுத்தவரையில் அங்கு முதலீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். அது அந்த முதலீடுகள் என்று நான் கூறுவது புலம்பெயர் தேசத்தை கூறவில்லை.
வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட வேண்டும். இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலமாக இருக்கின்றது. ஆனால் தாய்வானுக்கு நேரடியாக முதலீடுகள் வருகின்றன. அதே போல தமிழக முதல்வர் அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு. தமிழகம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருந்தாலும் நேரடியாகவே அது வெளிநாடுகளுடன் முதலீடுகள் தொடர்பாக நான் ஆலோசிக்கின்றது, தங்களுக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வருகின்றது, தங்கள் மாநிலத்தில் பாதிப்புகள் ஏற்படாதவாறு அந்த மாநில மக்களின் வாழ்க்கை தரத்தை அவர்கள் உயர்த்துகிறார்கள். இதைத்தான் நீங்கள் கூறியது போல தமிழ் அரசியல்வாதிகள் முதல் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல, உங்கள் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்த தெரிவு செய்யப்பட்டவர்கள். அப்ப உங்களோட முதலாவது பிரிஃபரன்ஸ் உங்கள் பிரதேசமாக இருக்கணுமே தவிர இலங்கையாக இருப்பதல்ல. அது நாம் இலங்கையர் என்று சிங்களவர்கள் கூறுவதற்காக நாங்கள் கூறிக்கொண்டு ஓட முடியாது. அப்ப இதை நீங்கள் கூறியதுதான் உண்மையில் சரி. இனியாவது அவர்கள் ஒருங்கிணைந்து இவ்வாறான ஒரு அழுத்தங்களை இலங்கை அரசாக இருக்கலாம் அல்லது அனைத்துலக சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் கூறுவது போல் அரசர்களே, வெளிநாடுகளினூடாக நான் நினைக்கிறேன், வெளிநாடுகளை நீங்க புலம்பெயர்ந்த எங்களுடைய மக்களை கூறவில்லை, நீங்கள் நாடுகளிடம் அணுகி அவர்களிடம் முதலீடு செய்வதற்கு கேட்டால் நிச்சயமாக அவர்கள் முன்வருவார்கள். என்றால் நாங்கள் அடிக்கடி இப்பொழுது கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம், வடக்கு கிழக்கில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லாத நிலைமையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமையும் அல்லது தெற்கிழங்கையில் போய் பணிபுரிய வேண்டிய ஒரு நிலைமையும் தான் வைத்திருக்கின்றது. எப்பொழுது வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி உருவாக்கி அங்கே படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் பொழுதுதான் வடக்கு கிழக்கு சுபிட்சம் பெறும் என்றதை கூறலாம். இனி நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னதாகவே எவ்வளவு அர்ப்பணிப்போடு தன்னுடைய பணியை செய்து கொண்டு வந்திருந்தார் என்பதை நாங்கள் இங்கே உயிரோடை தமிழில் அடிக்கடி உரையாடி இருக்கின்றோம். எனவே அவர் இதை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்து தொடர் போராட்டமாக தமிழ் மக்களுக்கு அதிகாரம் பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் துரைராஜா ரவிகரன் அவர்கள் போராட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கலாம். என்றால் அவர்தான் மன சுத்தியோடு இதய சுத்தியோடு மக்களுக்காக அந்த மண்ணுக்காக இறைமைக்காக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவ்வாறு நீங்களும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்புகிறேன். உண்மைதான். இப்போதும் கூட அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட வனவள திணைக்களத்தின் எல்லை மீறிய அபகரிப்புக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடுமையாக, அதாவது வன்னி பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதில முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2,22,000 ஏக்கர் நிலங்களை வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது. ஆனால் அதற்கு பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் 2,22,000. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 4,30,000 ஏக்கர் நிலங்களை வனவளத்துறை கைப்பற்றி இருக்கு. இப்ப வனவளத்துறையாக இருக்கலாம், தொல்லியல் துறையாக இருக்கலாம், பௌத்த சாசன அமைப்பாக இருக்கலாம், இவ்வாறு அந்த நிலங்களை துண்டாடி அதில் மக்கள் எந்தவித தொழிலையும் செய்ய முடியாதவாறு அது இன்ஃபர்டைல் என்று சொல்றது. அப்ப அதை இல்லாது செய்து விடுவது, அது எந்த ஒரு அபிவிருத்திக்கும் இல்லாது செய்து விடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாகத்தான் கருதப்படும். இப்ப நீங்கள் கூறியது போல ரவிகரன் இதையும் இப்போது கூறியிருக்கின்றார். அண்மையில் பாடசாலைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். பாடசாலைகள் இவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றன, கிராமப்புற பாடசாலைகள் இவ்வாறு இலங்கை அரசாலும் புலம்பெயர் மக்களாலும் இவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக பேசியிருந்தார். அதே போலதான் வடமாகாண ஆளுநரும் பேசியிருந்தார். புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர் அமைப்புகள் இவ்வாறு இந்த பாடசாலைகளை தரம் பிரித்து கையாளுகின்றன என்பது தொடர்பாக பேசியிருந்தார். எத்தனையோ பாடசாலைகள் மூடப்படுகின்றன, நிலங்கள் கைவிடப்படுகின்றன, நெற்களஞ்சியத்தை கூட அவர்கள் தொல்லியல் திணைக்களம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இப்ப இவை எல்லாவற்றையும், இதுதான் அன்றாட மக்களின் பிரச்சனை. இப்ப இது எல்லாவற்றையும் முதலில் சீர் செய்த பிற்பாடுதான் நாங்கள் இலங்கையர் என்பதோடு நாங்கள் சிந்திக்க முடியும். இப்போது நாங்கள் இலங்கையர் என்று சொல்லுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால், வடக்கு கிழக்கையும் தென்னிலங்கையுடன் ஒப்பிடும் போது மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடுகள் இருக்கின்றன. எந்த ஒரு அபிவிருத்தியையும் இலங்கை அரசோ அல்லது இந்திய அரசோ செய்ய விடுவதில்லை என்னும் போது நாங்கள் வேறு மாற்று வழியை தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அதேபோல் துரைராஜா ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய அந்த அர்ப்பணிப்பு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அவர் இதை கையில் எடுத்து செயல்படுத்துவாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் உலகம் பூராம் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் அவருக்கு நிறைய ஆதரவு வழங்குவார். அவர்தான் இதுவரை நீங்கள் பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த பின்பு இவ்வளவு விரியமாக தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை அப்படியே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும், அதிகாரத்தை பெறுவதற்கு சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக, ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் தொடர்பாக, அரசியல் கைதிகள் தொடர்பாக, ஊழல் தொடர்பாக இவையெல்லாம் பேசிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் இதுவரையில் வெளியிடவில்லை. அதன் விளைவாக கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் நடைபெறுவது, இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மையில் இப்போது அனுர திசாநாயக்காவின் ஆட்சி வந்த பிற்பாடு தமிழ் மக்களிடம் ஒரு மாயை தோற்றம் விதைக்கப்பட்டது. அவர் ஏதோ எல்லா இலங்கையரையும் சமமாக மதிக்கப் போகிறார், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றப் போகிறார், இராணுவத்தை குறைக்கப் போகிறார், அல்லது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய போகிறார், நாட்டில் பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் போகின்றது, ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அவற்றில் சிலவற்றை அவர் செய்வது போல் காட்டுகிறார் தென்னிலங்கையில். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷவின் மகன், இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்ஷவை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள், சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள், முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரியை மீண்டும் நியமித்திருந்தார். அவ்வாறு சில மாற்றங்களை ஏற்படுத்தினாரே தவிர இதுவரையில் ஊழல் பணத்தில் எந்த விதமான பணத்தை அவர் மீட்டெடுக்கவும் இல்லை. ஊழல்வாதிகளுக்கு இதுவரையில் தண்டனை வழங்கியதாகவும் பேசப்படவில்லை. அதே சமயம் தமிழ் மக்களின் பகுதியை பொறுத்தவரையில் தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு, அதாவது 3 NPP நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட அவர்கள் தமிழ் யாழ்ப்பாணத்தில் 3 NPP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவாகியதை கூட ஏதோ தமிழ் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தாங்கள் அவர்களுக்கு செய்ய போவதாகவும் நன்மைகளை செய்ய போவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அரசியல் கைதிகளை கூட அவரால் விடுதலை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்பது தெளிவானது ஒன்று. இப்போது இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு கையெழுத்து போராட்டத்தை கிளிநொச்சியில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது வடக்கு கிழக்கில் அந்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு அதை ஒரு போராட்டமாக மாற்றப் போகிறார்கள். இதில் இந்த நிலையில் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற NPP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தமிழர்கள். அவர்கள் இது தொடர்பில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் உண்மையில் பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது என்றால், அவர்கள் தான் கூறினார்கள் தாங்கள் ஏதோ, அதாவது இந்த தென்னிலங்கை பத்திரிகைகள் கூட ஒன்றை கூறியிருந்தன, 13வது திருத்த சட்டத்தின் தொடர்பாக அனுர குமார திசாநாயக்கா எதனையும் கூறவில்லை, அதனை நடைமுறைப்படுத்துவதாக கூட கூறவில்லை. ஆனால் அவர்கள் பேர்ந்து கூறுகிறார்கள் அது யாப்பில் இருக்கிறதை வழியால் நாங்கள் அதை கூறவில்லை என்று. அவ்வாறு கூறாது விட்டாலும் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் என்ற ஒரு தொனியில் தான் பேசியிருந்தார்கள். ஆனால் இப்போது அடிப்படை பிரச்சனையாக இது போர்னால் ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ ஒரு நாள் தான் ஏற்பட்டது, காணி அபகரிப்பாக இருக்கலாம், படைத்தளங்களின் விரிவாக்கமாக இருக்கலாம், அரசியல் கைதிகள் விவகாரமாக இருக்கலாம். அப்ப போர் முடிந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்த நிலையிலும் இவை ஒன்றும் சீர் செய்யப்படாத நிலையில் இவர் எவ்வாறு தமிழ் மக்களுடன் ஒரு நல்லிணக்கப்பாட்டுக்கு வரப்போகிறார் என்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த விவகாரம் உண்மையில் நாங்கள் இதை இது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விவகாரம். இது இலங்கைக்குள் மட்டுமல்ல, அனைத்துலக ரீதியாகவும் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது பிராந்திய நாடுகளும் இது தொடர்பாக என்ன பேச போகிறார்கள் என்ற கருத்து நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் அவர்களிடம் உண்மைதான், இவை எல்லாமே ஜனநாயக வழி, உங்களுடைய உரிமை நீங்கள் தட்டி கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதைத்தானே போதிக்கின்றார்கள், சர்வதேச நாடுகளும் போதிக்கின்றது, இலங்கை அரசாங்கமும் அதைத்தான் போதிக்கின்றது. அதை இவர்கள் கையில் எடுத்து அது செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனி இன்னொரு விடயத்தை பார்த்து நாங்கள் சுருக்கமாக நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம். அதாவது திருவண்ணாமலையில் தொல்லியல் திணைக்களம் நெல் களஞ்சிய தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? திருவண்ணாமலையில் குச்சவெளி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 1962 ஆண்டிலிருந்து 1985 ஆண்டு வரையிலும் மிகப்பெரிய ஒரு நெல் களஞ்சியம் இருந்தது. அதை சுற்ற வர பெருமளவான நெல் வயல்கள், மக்கள் அதில்
இதுபோக நெற்செய்கைகளை ஈடுபடுவதுண்டு. விவசாய நிலங்கள் அது மக்களுக்கு சொந்தமானது. ஆனால் 1985 ஆண்டு அதில் குச்சவெளி காவல் நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் கூட குச்சவெளி காவல் நிலையத்தை தாக்கியிருந்தார்கள். அதெல்லாம் வரலாறு. ஆனால் கடந்த வருடம் அந்த காவல் நிலையம் அகற்றப்பட்ட பிற்பாடு அதனை மீண்டும் நெல் களஞ்சியமாக மாற்றி அந்த மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை தொடர வேண்டிய ஒரு நிலையில் தற்போது தொல்லியல் திணைக்களம் வந்து அதனை தொல்லியல் இடமாக பிரகடனப்படுத்தி இருக்குது. 4 ஏக்கரை முதலில் பிரகடனப்படுத்தி இருந்தார்கள் அதனை சூழ வர. இப்போது அதில் சுற்றி வர 40 ஏக்கருக்கு அதனை விஸ்தரித்துக் கொண்டு போகிறார்கள் என்னும் போது பெருமளவான மக்களின் காணிகள் அதற்குள் அகப்படுவது மட்டுமல்லாது விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப முற்று முழுதாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தமிழர் பிரதேசங்களில் இப்ப நான் முன்னர் கூறியது போல காட்டு வன இலாக்கா வந்து எவ்வளவு நிலங்களை ஆக்கிரமிக்கின்றது, இது தொல்லியல் திணைக்களம் எவ்வளவு நிலங்களை ஆக்கிரமிக்கின்றது. ஒரு கட்டத்தில் தமிழ் மக்களுக்கு இருப்பதற்கு இடமில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. இதில் கூடுதலாக இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை இலங்கைக்குள் இல்லை, அது இலங்கை அரசின் துணையுடன் இடம்பெறுவதால் இலங்கைக்குள் இல்லை. இது அனைத்துலக மட்டத்தில் இந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர்ஜியாவில் உங்களுக்கு தெரியும், அங்கு இடம்பெறுகின்ற போராட்டம். அப்ப போராட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு அதிகாரிகள் மீது ஜெர்மனி வந்து தடை உத்தரவை கொண்டு வந்திருக்கு. அரசியல்வாதிகள் இல்ல, அரசு அதிகாரிகள் மீது கொண்டு வந்திருக்கு. அவ்வாறு நாங்கள் பல தடவைகள் இதில் கதைத்திருக்கின்றோம். இந்த புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இவ்வாறு கூட சிந்திக்க முடியும். ஏனென்றால் இது ஒரு எல்லை மீறிய ஒரு பயங்கரவாதமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இந்த வன இலாக்கா துறையாக இருக்கலாம் அல்லது தொல்லியல் திணைக்களமாக இருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், இப்போது நாட்டை திருத்துகிறேன், பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறேன், சுவீட்சத்தை கொண்டு வருகிறேன், எல்லோரும் இலங்கையர் என்று கூறுகின்ற இலங்கை அதிபர் இது தொடர்பில் என்ன கூறப் போகிறார் என்றதுதான். ஏனென்றால் வன இலாக்காவை பொறுத்தவரையில் இப்ப காட்டுப்பகுதி, அதாவது அதாவது காட்டு மிருகங்களின் இடத்தை ஆக்கிரமிப்பது என்று சொன்னால் ஒரு காலத்தில் இலங்கை முழுவதும் காடாகத்தான் இருந்தது. அதனைத்தான் வெட்டி நகரங்கள் அமைத்தார். அப்ப கொழும்பையும் நாங்கள் யானைக்கும் புலிக்கும் விட்டுட்டு இவர்கள் போவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்ப என்னென்றால் சிங்கள பகுதிகளில் இருக்கின்றதை நீங்கள் விட்டு தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை அபகரிப்பதும் அதில் எந்த விதமான தொழில் நடவடிக்கைகளையும் ஈடுபடாதவாறு அவர்கள் அதை செய்வதும் வந்து ஒரு பாரபட்சமாகத்தான் பார்க்கப்படும். சிறப்பு. நிறைவாக இன்னொரு கேள்வியோடு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். அதாவது இலங்கை தீவில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு சமீபத்தில் வந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளுடைய வரவு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் அல்லது எந்த வேறு நாடுகளிலும் கூட ஏதாவது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய போன்ற நாடுகள் இவ்வாறான ஒரு எச்சரிக்கையை விடுவார்கள். சமீபத்தில் கூட பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று எச்சரிக்கை விடுத்த விடயங்கள் நாங்கள் இங்கே உயிரோடை தமிழ் கூட இது தொடர்பாக பேசி இருக்கின்றோம். மீண்டும் பிரித்தானியா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது, பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று. என்ன காரணத்துக்காக இந்த எச்சரிக்கை இப்பொழுது? அதாவது இலங்கையின் சுற்றுலாத்துறை டிசம்பர் மாதம் அறிவித்திருந்தார்கள், கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் பேரை கவர்ந்திருக்கிறது என்று சொல்லியும் அது இலங்கையின் வருமானத்துக்கு மிகவும் முக்கியமானது என்று. அப்ப தற்போது இலங்கையின் வருமானத்தை உடனடியாக அதிகரிக்கக்கூடிய 2 துறைகள், ஒன்று சுற்றுலாத்துறை, இரண்டாவது வந்து மீன்பிடித்துறை. ஆனால் இப்ப அதன் மீதான ஒரு அழுத்தமாகத்தான் இப்போது பிரித்தானியாவின் வெளிவிவகார பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலகம் என்று கூறுகிறது, FCDO. அது வந்து மீண்டும் அவர்கள் கடந்த வருடம் நவம்பர் 14 ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அரகம்பே தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்ட எச்சரிக்கைக்கு பிற்பாடு இப்போ அதனை அவர்கள் மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள் பிரித்தானியா. இப்ப புதுப்பித்திருப்பது வந்து இப்போதைய இலங்கை அரசின் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஒரு என்னென்று சொல்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். இப்போது வரியுறுப்பை பொறுத்தவரையிலும் கூட பிரித்தானியா வந்து இலங்கை வந்து வரியிருப்பில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது கடந்த வருடம் 1.5 பில்லியன் ரூபாய்களாக இருந்தது. இந்த வருடம் 2 பில்லியன் ரூபாய்களை எட்டிவிட்டதாக கூறியிருக்கிறது.
அப்ப பொருளாதாரத்தில் இவர்கள் ஒருபடி முன்னுக்கு செல்லும் போது மேற்குலக நாடுகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு எச்சரிக்கையை மறைமுகமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னும் போது இலங்கை ஏதோ ஒரு வகையில் இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த பூகோள அரசியல் நெருக்கடிக்கு தொடர்ந்து முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. சிறப்பு. இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.